நம்ம வேலை, நம்ம பலம் என்ன, எதிரியினுடைய பலம் என்னன்னு ஒப்பிடுவதல்ல. நம்ம கூட கர்த்தர் இருக்கிறாரான்னு அனலைஸ் பண்ணுறதா நம்ம வேலை. நம்ம வேலை சீர்தூக்கி பார்க்கணும். என் வாழ்க்கையில் கர்த்தர் என்னோடு கூட இருக்கிறாரோ, அவர் என் கூட இருந்தால் நான் பயப்பட வேண்டிய அவசியமே இல்லை. அல்லேலூயா. ஆபிரகாமை பார்த்து கர்த்தர் சொல்றாரு, நான் உனக்கு கேடகமும் மகா பெரிய பலனுமா இருக்கிறேன். ஆதியாகமம் 15:1 சொல்றாரு. அதனால ஆபிரகாமே நீ பயப்படாத. அப்ப நான் உன் கூட இருக்கிறதுனால உனக்கு நான் பாதுகாப்பை தருவேன். உன் மேல சத்துரு கை போட நான் அனுமதிக்க மாட்டேன். அப்போ வசனம் நமக்கு ஒரு நல்ல தைரியமான வாழ்க்கைக்கு நம்மை உற்சாகப்படுத்துகிறது. பயம் இல்லாத வாழ்க்கையை வேத வசனத்திலிருந்து நீங்க கற்றுக்கொள்ளலாம். அல்லேலூயா. எத்தனை பேருக்கு ரட்சித்த இயேசு என் கூட இருக்கிறான்னு தைரியம் இருக்கு? உங்களை வா நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு ஆண்டவர் தானே சொன்னாரு. உன் வாழ்க்கை எனக்கு ஒப்பு கூட ஒன்று ஆசீர்வதிக்கிறேன்னு பாஸ்டரா சொன்னாரு. கர்த்தர் தானே உங்களுக்கு சொன்னாரு. வாக்குத்தத்தங்களை கொடுத்து தீர்க்க தரிசனமா உங்களோட கூட பேசி சொப்பனங்கள் தரிசனங்கள் மூலமாக தேவன் தன்னை உங்களுக்கு வெளிப்படுத்தி உங்களை கைப்பிடித்து நடத்தி கொண்டிருக்கும் போது நீங்க பயப்படலாமா? எதிர்காலங்களை குறித்து நீங்க கலங்கலாமா? நமக்கு ஆண்டவர் ஒரு பயம் இல்லாத வாழ்க்கையை தந்திருக்கிறோம்.